இதுங்கிறதுல வந்து ரொம்ப முக்கியமானது சொகுசான ஒரு பயணம். சொகுசான பயணம். சோ இதுல பொறுத்த வரைக்கும் இதோட சீட்டிங் லாங் ரைடிங் ஏத்த மாதிரி. சோ லாங் அப்படின்னா லாங் அந்த மாதிரி ஒரு ரைடிங்காக வந்து இந்த ஒரு சீட்டிங் வந்து அன்பவுண்டட் சீட்டிங் வந்து நமக்கு ரொம்ப அகலமா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி வந்து ரைடர் கம் பில்லியன். சோ ரெண்டு பேருக்குமே வந்து இது ஒரு கம்ஃபர்டபுள் சீட்டிங். வேற என்னென்ன இருக்கும் நம்ம பயணிக்கும் போது என்னென்ன விஷயங்கள் அனுபவிக்க முடியும்? சீட்டிங்க்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வந்து சஸ்பென்ஷன். சோ ஃப்ரண்ட்ல பொறுத்த வரைக்கும் டெலஸ்கோபிக் ஆன்டி ஃபிரிக்ஷன் புஷ் இருக்கு. இந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப லாங் போறப்போ அவருக்கு வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து ரொம்ப ஒரு கூடுதல் கம்ஃபர்ட்டை வந்து கொடுக்குது. அதே மாதிரி பின்னாடி பாத்தீங்கன்னா வந்து டுவல் ஷாக் ஆப்ஷன்ஸ். சோ இது ரெண்டும் சேர்ந்து அவருக்கு வந்து ஒரு பயணத்துல வந்து குண்டு குழியில போகும்போது வந்து அதோட கம்ஃபர்ட் வந்து ரொம்ப அழகா கொடுக்குது. பஜாஜ் அவெஞ்சர் 220cc வண்டியை பத்தி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். முதல்ல இதோட இயந்திரம் என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தினாங்க அப்படின்றத ரொம்ப அழகா நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதோட பாதுகாப்பு விஷயங்கள் என்னென்ன சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுக்கு அடுத்து முக்கியம் நம்ம பார்க்கும்போது இதோட சொகுசான விஷயங்கள் என்னென்ன, அது நம்ம வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு இதை உணர முடியும் அப்படின்றத சொல்றதுக்காக சைஸ் தயாரா இருக்கு. இதுல என்னென்ன விஷயம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத கேட்கலாம். சொல்லுங்க சார். இதுல வந்து நான் வந்து சேஃப்டியை பத்தி சொல்ல விரும்புறேன். ஃப்ரண்ட் வீல் பாத்தீங்கன்னா வந்து டிஸ்க் பிரேக் இருக்கு. இதோட வந்து சைஸ் பார்த்தா 260 mm. சோ அது ஒரு பெரிய டிஸ்க் பிரேக். சோ இந்த பெரிய டிஸ்க் பிரேக் வந்து பெரிய பாதுகாப்பை கொடுக்குது. அதே மாதிரி வந்து பின்னாடி வந்து ட்ரம். சோ ட்ரம் பிரேக் வந்து 130 mm. சக்கரங்கள் எவ்வளவு அகலமா பயன்படுத்துறீங்க? வீல் பேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் வீல் பேஸ். ஒரு லாங்ல நீங்க போகும்போது ஒரு டேர்னிங்ல கர்வ்ல திரும்பும் போதும் சரி, ஒரு ஓவர் டேக்கிங், சோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த லாங் வீல் பேஸ் வந்து சிறந்த பலனை கொடுக்குது. இதோட சைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1490 mm லாங் வீல் பேஸ். ஒட்டுமொத்த நீளம் எவ்வளவு? நீளம் பார்த்தோம்னா வந்து 2177 mm நீளம் இருக்கு. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோம்னா 169 mm. 169 mm. சோ இந்த மாதிரியான ஒரு மேடுல நீங்க போகும்போதும் பள்ளத்துல போகும்போதும் அதுல வந்து எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. இவ்வளவு பெரிய கற்கள் வந்து தடையா இருந்தாலும், ஒரு வேகத்தடை வந்தாலும், ஒரு பள்ளம் இருந்தாலும் ரொம்ப சர்வசாதாரணமா இந்த வண்டி வந்து கிராஸ் பண்ணி போகும். சோ அதோட அடுத்தது பார்த்தோம்னா வைட் டயர். சோ இந்த பின்னாடில இருந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து ஒரு கம்பீரம் கொடுக்கறத விட அதோட வந்து ஒரு வண்டி பெருசா காட்டுறதும். அடுத்தது வந்து ரொம்ப சேஃப்டி. சோ இது பொறுத்த வரைக்கும் 130க்கு வந்து 90 அந்த மாதிரி அகலமான சக்கரங்களை பயன்படுத்தி பாக்குறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கம்பீரமா இருக்கு. அதுவும் வந்து எப்படி இந்த வளைவுல போனாலும் அது கேட்ட மாதிரி கீழே விழுந்துரும் அப்படின்ற பயம் இருக்காது. ஆமா, ஸ்கிட் ஆகும், அந்த சறுக்கும், ஓவர்டேக் பண்ணும்போது வந்து எப்படி இருக்கும். சோ இந்த வைடர் இதுங்கிறது வந்து அந்த ரோட் கிரிப் வந்து ரொம்ப நல்லா கொடுக்குது. என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு வாகனத்தை நம்ம ஒரு நெடுஞ்சாலை ஓட்டுறோம், இல்ல ஒரு சாலையில ஓட்டுறோம் அப்படின்னா நம்ம ஓட்டும் போது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். ஒரு நீண்ட தூரம் பயணம் போகும்போது ஹேண்டில் பார் பெருசா இருக்குன்னு சொன்னீங்க. கால் வைக்கக்கூடிய பகுதியும் சரி கொஞ்சம் அகலமா இருக்கலாம். இது இந்த வகை பைக் வந்து க்ரூசர் பைக்கா இருக்கிறதுனால இதோட பொசிஷன் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஒரு க்ரூசிங் ஃபீல். சோ நாங்க வந்து எங்களுடைய வந்து பிராண்ட்ல சொல்ற மாதிரி எப்படி ஃபீல் லைக் காட் சொல்றோமோ அந்த மாதிரி உங்களுடைய டிராவல்ல வந்து யூ வில் ஃபீல் லைக் காட். சோ நீங்க டெஸ்ட் ரைட் எடுக்கும்போது வந்து அதை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. இப்ப வண்டி ஓட்டும் போது அது அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கான பயன் என்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றீங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். சரி, முக்கியமா அதை பார்க்கும்போது இதோட வடிவமும் சரி ரொம்ப புதுசா எனக்கு தெரியுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய புதுசா 2 வண்ணங்களை கொடுத்திருக்கீங்க. இந்த விளக்குகள் பாதுகாப்பு கொஞ்சம் தள்ளி இருக்கு. காரணங்கள் இதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த சைடு பேனல் இது வந்து ஒரு பிளாட் டிசைன் பேனல். உங்களோட கார்ல வந்து லக்ஸுரி கார் வந்து எப்படி பெருசாக எப்படி வந்து அழகு கொடுக்குதோ அதே மாதிரி இது வந்து எக்ஸ்டென்ஷன் வந்து ஹெட்லாம்ப் இருக்கிறதுனால இதோட வந்து பிரைட்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆகாம அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஸ்டைல் வந்து ரொம்ப அதிகமா கொடுக்குது. முன்புற விளக்கு பாத்தீங்கன்னா வந்து 60 வாட்ஸ் ஹெட்லாம்ப். சோ இதுல வந்து பிரைட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த சின்ன ஹெட்லாம்ப் இருக்கிறதுனால வந்து ஒரு ஸ்போர்ட்டி லுக். நீண்ட தூரம் பயணப்படுற ரொம்ப இருட்டா இருந்தாலும் அது நான் கவலைப்பட வேண்டியதே கிடையாது. முக்கியமா இந்த டிஜிட்டல் மீட்டரை பார்க்கும்போது வண்ணமே கொஞ்சம் புதுசா இருந்ததுல்ல. சோ இதுல வந்து டிஜிட்டல் மீட்டர், இதுல வந்து அதே மாதிரி வந்து மேனுவல் மீட்டர் இருக்கு, டிஜிட்டல் மீட்டர் இருக்கு. இதுல என்னென்ன விஷயம் குறிப்புகள் இருக்கும், இங்க என்ன இருக்கும், இங்க என்னென்ன? இதுல வந்து ஸ்பீடோமீட்டர் இருக்கு, ஓடோமீட்டர் இருக்கு. இந்த வகை பைக்ல வந்து டேங்க்ல வந்து நம்ம வந்து இண்டிகேட்டர் கொடுக்கிறது நம்மளுடைய வண்டியில தான். இதுல வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர் அண்ட் கியர் இண்டிகேட்டர் இருக்கு. இது வந்து பேட்டரி.
ஓ, இதே நம்ம இங்கேயே பாத்துக்கலாம். அதே மாதிரி வந்து இது வந்து ஃபியூல் கேஜ். எனக்கு இன்னொரு ஒரு ஆசை என்ன அப்படின்னா, வண்டி ஓட்டும் போது எப்படி உட்காருவேன். இப்போ உட்காந்து பார்த்ததுக்கு அப்புறம் அது எப்படி இருக்கு நான் உணரணும்னு நினைக்கிறேன். உட்காந்து பார்க்கலாம். அவசியம். நிச்சயம் நானும் எவ்வளவு வாகனங்கள் ஓட்டிருக்கேன். ஆனா இதுல உட்காரும் போது ஒரு இருக்கையில ஒரு சோபால உட்கார்ந்த மாதிரி ஒரு சுகமா உட்கார்ந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு பாதுகாப்பு என்னால உணர முடியுது. சோ இதோட ஹைட், இதோட சீட், அது இல்லாம வந்து இதோடைய வந்து லெக் சீட்டிங் பொசிஷன். சோ நீங்க வந்து கால் வைக்கிறது வந்து மத்த வண்டியில பாத்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கும். இதுல வந்து ஸ்லாண்டிங் ஆங்கிள். சோ அதனால பாத்தீங்கன்னா வந்து இப்ப நார்மலா நான் வந்து ஒரு வீட்ல வந்து ரிலாக்ஸா இருக்கிறேன் அப்படின்னா எப்படி என்னோட பொசிஷன் ரிலாக்ஸ் பொசிஷன் இருக்குமோ அதே மாதிரி இது வந்து லெஷர் பைக்கிங்கிறதுனால அந்த பொசிஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கு. இதோட கியரிங் ஷிஃப்டிங் எப்படி கொடுத்துருக்கு? சோ ஃபர்ஸ்ட் கீழே பாக்கி எல்லாம் மேல. அத வழக்கமா நீங்க கொடுக்குற பஜாஜ்ல கொடுக்கறதா. கால் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கனால அது எதுக்காக நீங்க கொண்டு வந்திருக்கீங்க அந்த மாதிரி வடிவமைப்புல? சோ இந்த வடிவமைப்பு என்னன்னா வந்து இந்த வகை பைக் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் மாதிரி ஷார்ட் டிராவலுக்கு இல்ல, லாங் டிராவல் வந்து அவங்க டிராவல் பண்ணும்போது பார்த்தோம்னா சோ இந்த பொசிஷன் சீட்டிங் பொசிஷன்ங்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்பதான் இன்னொரு 100 கிலோமீட்டரா இருந்தாலும் வந்து அவங்க ஒரு டயர்ட் இல்லாம வந்து ஓட்ட முடியும். நானும் நிறைய புல்லட் வகையான 2 சக்கர வாகனங்களை பார்த்திருக்கோம். சில வாகனங்களை வந்து இந்த ஹேண்டில் பார் கைப்பிடி வந்து கொஞ்சம் மேல தூக்கின மாதிரி இருக்கும். இந்த கால் வைக்கக்கூடிய இடம் வந்து நமக்கு சரியா பொருந்தின மாதிரி கொடுத்திருப்பாங்க. ஆனா இந்த அவெஞ்சரை பொறுத்தவரையும் புத்தம்போது நிறைய விஷயங்களை நம்மளுக்காக மேம்படுத்தி கொடுத்திருக்காங்க. அது புத்தம்போது அவெஞ்சரா நம்மளுக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பொதுவாக நம்ம ஒரு வாகனத்தை இயக்கிறதுக்கு சாவி போடுறது வந்து முன்புறம் தான் போடும். ஆனா இந்த அவெஞ்சர்ல வந்து டேங்க் இதுக்கு பக்கத்துல வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன? சைஸ் தான் சொல்லுங்க. இது வந்து ஃப்ரண்ட்ல வந்து ஆபரேஷன் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும் எல்லாமே. சோ எல்லாமே வந்து ரியர் ஆபரேஷன். சோ அதனால வந்து பின்னாடி இதுக்காக கொடுத்திருக்கீங்க. இது ஒரு புது வகை. சோ இது வந்து நார்மல் பைக்கிங் இல்ல. நார்மல் பைக் தான் பைக்ல என்ன இருக்குமோ அதை விட சம்திங் டிஃபரெண்ட். கொஞ்சம் கூடுதலான விஷயங்கள் வரக்கனால தான் இதுல வந்து நம்ம இந்த சாவி இருக்கக்கூடிய இடம் வந்து அமைச்சிருக்கீங்க.